பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இந்த நாளிலும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார்ங்கிற நிகழ்ச்சி, இந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னால எங்களுடைய சபையில மாசம் ஒரு உபவாச ஜெபம் நடக்குது. அது என்ன உபவாச ஜெபம்னா, இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் அமாவாசை விடுதலை உபவாச ஜெபம் அப்படி சொல்லி இந்த டைட்டல்ல ஒவ்வொரு மாசமும் அந்த அமாவாசை அந்த நாளில் அந்த உபவாச ஜெபம் நடக்கும். ஏன் அந்த நாளில் உபவாச ஜெபம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கேள்வி. ஆனால் அந்த உபவாச ஜெபம் நடத்துகிறதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தான் அந்த உபவாச ஜெபத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது எங்கள் வீட்டம்மா பாஸ்டாமா அவங்களுக்கும் ஆண்டவர் அமாவாசை ஜெபத்தை குறித்து வெளிப்படுத்தினார். எனக்கும் அந்த அமாவாசை ஜெபத்தை குறித்து வெளிப்படுத்தினதுனால தான் அந்த உபவாச ஜெபத்தை முதல் தொடங்கணும். அந்த உபவாச ஜெபம் தொடங்குகிற நாள் பார்த்தீங்கன்னா பல போராட்டத்தின் நடுவில் தான் அந்த ஜெபத்தை நாங்கள் தொடங்கினோம். அந்த உபவாச ஜெபம் எங்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாக, இந்த ஊழியம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊழியத்துக்கு விரோதமாக சேவனை செய்தாங்க. ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, ஊழியத்துக்கு விரோதம் நடக்குமா? நடக்கும். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும், ஆனால் எந்த ஆயுதமும் வைக்காது போகும். எழும்புவாங்க ஊழியத்துக்கு விரோதமாக. சில நேரங்களில் ஊழியக்காரங்க நல்ல ஊழியம் செய்வாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பல போராட்டங்கள். இது சாத்தான் என்ன பண்ணுறான்னா, இந்த நேரடியாக எதிர்க்க முடியாமல் மறைமுகமாக எதிர்ப்பான். எப்பவுமே சாத்தானுடைய வேலை முதுகில் குத்த வேண்டிய வேலை தான். அப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இங்கே அமாவாசை ஜெபத்தை குறித்து ஆவியானவங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார். எனக்கும் அதே போல் அந்த உபவாச ஜெபத்தை குறித்து சில தரிசனங்களை ஆண்டு கொடுத்தா, அதை நேரடியாக சில இடத்துல பார்க்கறதுக்கும் கர்த்தர் செய்தார். இந்த உபவாச நாட்களில் செய்வன மந்திர கட்டுகள், இப்படிப்பட்ட கட்டுகள் இருந்து நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். அநேகருக்கு விடுதலை கொடுத்தார். அப்ப இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் அமாவாசை விடுதலை ஜெபத்திற்கு பல இடங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க. பல இடங்கள், சென்னையிலிருந்து, வேலூர்லேருந்து, அரக்கோணத்திலிருந்து, பல இடங்களிலிருந்து, ஒரு முறை பாம்பேலேருந்து, இன்னும் கோயம்புத்தூர்லேருந்து, இப்படி பல இடங்களிலிருந்து இந்த அமாவாசை ஜெபத்துக்கு, டெல்லியிலேருந்து, இப்படியெல்லாம் உபவாச ஜெபத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க உபவாச ஜெபத்துக்கு வந்து போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு விடுதலை, கட்டுகளே உடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை அந்த அமாவாசை விடுதலை ஜெபத்தின் மூலமாக இயேசு அற்புதம் செய்கிறார். அதான் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். அந்த உபவாச நாட்கள் கல்யாண மண்டபத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது. நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க. இப்படி விடுதலை பெற்று அற்புதம் பெற்று வருகிறதா நாட்களில் ஆனால் ஆண்டு கொடுத்த வார்த்தை, இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் அமாவாசை விடுதலை உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லி. இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக அநேக சுகம் பெற்று விடுதலை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க பெங்களூர்லேருந்து. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, அமாவாசை வர்றதுக்கு முந்தின 2-3 நாளைக்கு முன்னாலே எனக்கு ஏதாவது ஒரு பலவீனத்தை போட்டு நான் படுத்துடுறேன், எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு அமாவாசை நாட்களுக்கும் முன்னால் இப்படிப்பட்ட சில போராட்டங்கள், சத்துருடைய போராட்டங்கள். ஏன்னா
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான இடம், போராட்டமான காரியங்கள். ஒரு முறை ஒருத்தரை இந்த உபஜபத்தை கொண்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே பயங்கரமாக ஆடி அது கொண்டு வராங்க. மேலே நம்ம சர்ச்சு மேலே தான் இருக்குது. மேலே வந்த உடனே ஒன்றுமே இல்லாமல் அப்படி அமைதி ஆயிட்டாங்க. சொல்லுது, எனக்கு உட்கார முடியல, எனக்கு எரியுது அப்படின்னு. காரணம் என்ன? இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த வார்த்தை தான். இது போல உபவாச ஜபத்தில் நிறைய பேர் சுகம் பெற்று அற்புதம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு முறை பாம்பேயிலிருந்து ஒரு அருமையான ஒரு சகோதரர் குடும்பமாக வர்றாங்க. அப்போ அவங்க பாம்பேயில் இருக்கிற வீட்டில், அந்த வீட்டில் அவங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சேவனை பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க அங்கேருந்து வேற சில இடத்துக்கு கொண்டு போகும்போது அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இங்கெல்லாம் வச்சு அலையிறத விட பேசாமல் நீங்கள் காஞ்சிபுரம் கொண்டு போங்க, அங்கே என் பேரை சொல்லி அமாவாசை ஜபம் நடத்துகிறாங்க, உபவாச ஜபம், அதில் போய் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா சுகம் பெற்றுவீங்கன்னு சொல்லி. இந்த உபவாச ஜபம் எப்போ நடக்கும்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 4 மணிக்கு முடிச்சிருவோம், 10லேருந்து 4 மணி வரைக்கும். இந்த உபவாச ஜபத்தில் பங்கு பெற்று பாருங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்காக வரும்போதே அங்கேருந்து வரும்போதே சொன்னாங்க, நான் இனிமேல் பாம்பேக்கு போகவே மாட்டேன். அந்த பிரதர் சொல்கிறார், இனிமேல் பாம்பேக்கு நான் போகவே மாட்டேன். அவங்க அந்த அம்மா அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, ஐயா என் பையன் 10th படிக்கிறான், இந்த நேரத்தில் பாம்பேக்கே வரமாட்டேங்கிறாரு, பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு, அங்கே ஆஃபீஸுக்கு போக முடியல அப்படிங்கிறாரு, வீட்டுக்குள்ளே வர முடியலைங்கிறாங்க, இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஐயா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, அழுறாங்க. அதனால் சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். உடனே அன்றைக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஜெப எண்ணெயை வாங்கிட்டு ஜெபம் பண்ணி அவங்க எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. ஜெபம் பண்ணி கொடுத்தேன், எண்ணெயும் கொண்டு போனாங்க. அவனை உள்ளே சாப்பிட்ருக்காங்க. மறு மாதம் அதே போல் அவங்க பெங்களூரில் தங்கிட்டு மறு மாதம் வர்றாங்க. வரும்போதே அந்த பிரதர் சொல்கிறார், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா. என்ன பண்ணுன்னு கேட்டேன். நான் சீக்கிரம் பாம்பேக்கு போனோம், எல்லாத்தையும் அப்படியே நான் விட்டுட்டு வந்துட்டேன், உடனே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சொன்னாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நான் ஜெபம் பண்ணணுன்னு சொன்னாங்க. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு முறை அப்புறம் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ண போனேன். அந்த பிரச்சனைகள் வீட்டில் அந்த பிரச்சனையும் மாறிச்சுது. அது மாத்திரமல்ல, அவர் திரும்பி எந்த கம்பெனியில் எந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது இருந்தாங்களோ அதே ஆஃபீஸில் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. இதே போல் பாம்பேயிலேருந்து டெல்லியிலேருந்து ஒரு பிரதர் வந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு விரோதமாக செய்வனை பண்ணி நல்ல பிஸ்னஸ் நடந்துட்டு திடீர்னு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் கடைசியில் அவங்க விரோதமாக செய்வனை பண்ணி வச்சுருந்தது. அதுக்கு பிறகு வந்தாங்க, காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கியிருந்தாங்க. இந்த அமாவாசை விடுதலை ஜபத்தில் இயேசு இன்று அற்புதம் செய்கிற அமாவாசை விடுதலை ஜபத்தில் பங்கு பெற்றாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு அற்புத விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் திருப்பி பிஸ்னஸ் பண்ணாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்படி பல இடங்களில் இந்த அமாவாசை விடுதலை உபவாச ஜபத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். பலர் வந்து அற்புதம் பெற்றிருக்கிறாங்க. அதனால தான் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். அமாவாசை விடுதலை உபவாச ஜபம்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு ஜபம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் 331வது மாதம் முடிஞ்சிருக்குது. இனி அடுத்த மாதம் 332வது அமாவாசை ஜபம் நடக்க போகுது. இது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த அமாவாசை அன்று, அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை எந்த நாளாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் நடத்துகிறோம். காலையில் 10லேருந்து 3:30 வரைக்கும் அந்த உபவாசம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் தான் இயேசு இன்று அற்புதம் செய்கிறான்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதே டைட்டலில் இயேசு இன்று அற்புதம் செய்கிற நற்செய்தி பெருவிழா திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவடிக்கு டோனவருக்கு எங்கள் தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி வீட்டுக்கு முன்னால் அங்கே சைடில் பெரிய பந்தல் போட்டு அங்கே இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் என்கிற நற்செய்தி பெருவிழா நடத்துகிறோம். அந்த நற்செய்தி பெருவிழாவில் நிறைய பேர் சுகம் பெற்றாங்க, அநேகர் சுகம் பெற்றாங்க. இப்படித்தான் அந்த பெயரை டைட்டில் ஆண்டவர் கொடுத்தார், இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். அதுக்கு பிறகுதான் கொரோனா நாட்களில் இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்குன்னு சொல்லும்போது தான் அப்போ ஆண்டுகிட்ட கேட்குற என்ன டைட்டில், அப்போ அது சொன்னார், இயேசு இன்று அற்புதம் செய்கிறாங்கிற டைட்டில் தலைப்பணி கொடுத்து இதை தான் பேசணும்னு சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. இந்த 2020 ஆரம்பித்த அந்த டிவி நிகழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்று வருகிறது. அதுக்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான வரும் நாட்களில் இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் விடுதலை உபவாச ஜெபம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் நடத்துறதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அதுக்காக ஜெபிங்க.
நான் ஜெபிக்க மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அற்புதம் செய்கிற விடுதலை உபவாச ஜெபம், அது அமாவாசை ஜெபம் இல்லை, விடுதலை உபவாச ஜெபம் நடத்துறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருவேளை அப்படி செய்வார்னா உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிற ஏரியாவிலே அந்த உபவாச ஜெபம் நடத்தி அந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் இந்த பேர் எப்படி வந்ததுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவி நிகழ்ச்சிக்காக ஜெபிங்க, இந்த அமாவாசை விடுதலை உபவாச ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நம்ம நடத்த போகிற உபவாச ஜெபத்துக்காகவும் இயேசு இன்று அற்புதம் செய்கிற விடுதலை உபவாச ஜெபத்துக்காகவும் ஜெபிங்க. அது கர்த்தர் சித்தமான இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த வழிகளை திறக்க வேண்டும். பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இங்கே ஏசாயா 29 அதிகாரம் 14வது வசனம், அதுல ஆதலால் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஆதலால் இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வன் சொல்லியிருக்கிறார். எந்த ஜனங்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம். மார்க் 2 அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். கூடி வந்தார்கள். கூடி வருகிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படிங்கிறது அதனுடைய வார்த்தை. அதிசயங்களை செய்வார். 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் ஜனக்கூட்டம், இந்த ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, ஆனா அந்த ஜனத்திற்கு நடுவிலே இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார். இந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவங்க என்ன செய்றாங்க, அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து, இயேசுவை பார்க்க முடியவில்லை, ஆனா இயேசுவினிடத்தில் வந்து அற்புதம் நடக்கும். ஆனா இயேசுவை பார்க்க முடியவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசுவை பார்க்கிறதுக்காக நாம் முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுமந்து கொண்டு வந்ததை அங்கே இறக்கி வைத்தார்கள். அருமையானவர்களே, எதை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்களோ, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லிட்டாங்களா, அதை சுமந்து கொண்டு வந்த நீங்கள் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரத்தை சுமந்து கொண்டே வந்தீங்க, திரும்ப சுமந்து கொண்டே போக நினைக்கூடாது. எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இப்ப இறக்கி வைங்க. இந்த 4 பேர் என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த திமிர்வாதக்காரனை இறக்கி வைத்து இவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மேல போறாங்க. ஏன்? கூரையை பிரிக்கிறதுக்காக. ஒரு விசை அங்கே நம்ம இறக்கி வைத்து விட்டு நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர்கள் கூரையை பிரிக்கிறாங்க. இந்த கூரை அப்படின்னு சொன்னா என்ன பாருங்க, மேற்கூரையை பிரித்து, மேற்கூரை அப்படின்னு சொன்னா இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு கூரை இருக்குது. இயேசுவை பார்க்க முடியாதபடி கூரை அப்படின்னா, இன்றைக்கு இதை கொஞ்சம் நம்ம சற்று தியானிப்போம் சொன்னா, இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு இன்றைக்கு அந்த கூரை என்கிற சில தடுப்பு இருக்குது. கூரை என்கிற தடுப்பு, அந்த தடுப்பு என்ன அப்படி சொன்னா, ஏசாயா 59 அதிகாரம் அதுல 1-2 நாம் வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே, கொஞ்சம் பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த கூரை அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், பாரம், ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்கல்ல, இவங்க திமிர்வாதக்காரன் சுமந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப நீங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில
நீங்க திமிர்வாத காரணம் சுமக்கல, ஏதோ ஒரு பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கிறீங்க. உடைய இருதயத்தில் ஆமா தானே, உடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சுமை சுமக்க இருந்திருக்கீங்களே. ஆமாங்க, என் மகனை குறித்து நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேங்க, என் மகளை குறித்து அப்படியோ சுமந்துக்கிட்டு இருக்கிறேங்க, ஐயோ என் கணவரை பத்தி மனசுலயே சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல. வெளியே இருக்கிற பிரச்சனையை கூட நம்ம தீர்த்தரலாம், ஆனா மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை யார் தீர்க்கிறது? யார் இந்த பிரச்சனை யாருக்கு இறக்கி வைக்கிறது? அப்போ இயேசுவை மறைக்கிற சில கூரைகள் இங்கே போடப்பட்டிருக்குது. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி ஒரு செவி மந்தமாகவும் இல்லை. அப்ப என்னன்னா, உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள். அப்ப இந்த கூரையை போல இருக்கிற அக்கிரமங்கள் இயேசுவின் இடத்துல சேர விடாதபடி சில அக்கிரமங்கள் இருக்கு, சில பாவங்கள் இருக்குது. அதை முதல்ல அவருடைய சமூகத்தில் சொல்லணும், அதை பிரிக்கணும். இருதயத்தில் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திருப்பி ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறாங்க, விடுதலை கிடைக்கல. எப்படி மேற்கூரையை பிரிக்கிறார்களோ அதுபோல இயேசுவையும் நம்மையும் மறைக்கிற அந்த கிரியைகள் எது இருந்தாலும் சரி, அதை நீக்கி போட வேண்டாம். இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு, இயேசுவினிடத்தால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற ஒருவேளை அக்கிரமங்களா? சங்கீதக்காரன் சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டவர் செவி கொடார். நம்ம ஜெபிப்போம், இருதயத்துக்குள்ள அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யும். எப்படி செய்வாரு? அப்போ இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ அந்த அக்கிரமத்தை நான் அப்படி என்னங்க அக்கிரமம் பண்ணேன், அப்படி நான் என்னங்க பாவம் செய்யுது நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பெரிய பாவம் செய்யல, பெரிய அக்கிரமம் செய்யல, ஆனா ஏதோ ஒன்று இருக்குது. அதனாலதான் ஆண்டவரை சரியா பார்க்க முடியல, அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு இதை சுமந்து கொண்டு வந்திருக்கிற நீங்கள் ஒரே ஒரு விசை, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், எனக்குள்ள இருக்கிற கோபங்கள், எனக்குள்ள இருக்கிற சண்டைகள், எனக்குள்ள இருக்கிற பொறாமைகள், எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் எது இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் வச்சிருன்னு சொல்றீங்களா? எல்லாவற்றையும் எது எது ஆண்டவருக்கு நமக்கும் நடுவில் அவரை பார்க்க விடாதபடிக்கு எது தடுப்பா இருக்குதோ அந்த தடுப்பை முதலாவது அதை அகற்ற வேண்டுங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி பார்க்கிறாங்க. முதல்ல மேற்கூரை, ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற மேற்கூரையை போல எது தடுப்பா இருக்குதோ அதை நாம் பிரித்து, இன்றைக்கு உங்க பிரச்சனை என்னைக்கே மாறப்போகுது. ஒரு விஷயம், ஆண்டோட சமூகத்தில் உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய குறைகள், குற்றங்களை ஒரு விஷயம் அறிக்கை செய்து ஜெபம் பண்றீங்களா? ஒரே ஒரு விஷயம், அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சில வார்த்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே, எப்படி திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அந்த பாரத்தை அந்த திமிர்வாதக்காரனை இறக்கி வைத்து விட்டு எப்படி அவர்கள் கோரையை பிரித்து திறப்பாக்கினார்களோ, அதுபோல உங்களை பார்க்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு ஆண்டவரை கூரையை போல ஒரு தடுப்பு இருக்குது. ஆண்டவரே, என்ன தடுப்பு? அக்கிரமமா, பாவமா, கோபமா, அல்லது வைராக்கியமா, சண்டையா, அல்லது வெள்ளிசூன்யமா, ஏதோ ஒரு பிரச்சனை ஆண்டவருக்கு நமக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு அதை பிடிக்க வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, என் இருதயத்தில் மற்றவர்களை குறித்துள்ள பகைகள் இருக்குதுப்பா, மற்றவங்களை குறித்துள்ள சண்டைகள், கோபம் இருக்குது. ஆண்டவரே, எதுக்கு எடுத்தாலும் நான் பொய் சொல்கிறேன்ப்பா, எதுக்கு எடுத்தாலும் மாய்மாலமாக இருக்கிறேன், நடிக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவின் இடத்துல சொல்லுங்க, என் பாவங்களை மன்னியும் சொல்கிறீங்களா? என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை, மேற்கூரை போல இருக்கிற பாவங்கள் இன்றைக்கு அது நீங்கட்டும்பா. அதை பிரிக்கிற முதல்ல அதை எங்கள் இருதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற அதை பிரிக்கிற ஆண்டவரே, அதை பிரிக்கிற ஆண்டவரே, அதை பிரித்து அதை திறப்பாக்குறோம். இயேசுவை காண முடியாதபடிக்கு எது தடையா இருக்குதோ அதை இப்பொழுதே அதை நீக்கி போடுகிறோம் ஆண்டவரே, நீக்கி போடுகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் வேணும். நன்றிப்பா. யார் யாரெல்லாம் இந்த வேலையில் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுடைய இருதயத்திலே பாரம் அப்படியே மாறி இருக்குது. நம்புறீங்களா? உங்க பாரம் மாறிட்டுது. சரி, அதே போலதான் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி
இப்ப திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். எங்க இறக்கினார்கள்? இயேசுவுக்கு முன்னால. அருமையானவர்களே, எத்தனையோ காரியங்களுக்காக எங்கெங்கெல்லாமோ நீங்க சென்று இந்த பிரச்சனை நீங்குமா என்று சொல்லி அலைஞ்சிங்கல்ல. உன் கணவருடைய குடிக்காக குடி மாறுமா என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் நீங்கள் அலைஞ்சிங்க. எவ்வளோ பெரிய எவ்வளோ பணமெல்லாம் செலவு பண்ணீங்கல்ல, ஒன்றுமே நீங்களையா? இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அங்கே இயேசுவுக்கு முன்னால் நினைப்பு வச்சிருங்க. இயேசுவுக்கு முன்னால திமிர்வாதக்காரனை இறக்குங்க. உங்கள் பிரச்சனையை இயேசுவுக்கு முன்னால் கொண்டு வாங்க. உங்கள் கணவரை இயேசுவுக்கு முன்னால் கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைய இயேசுவுக்கு முன்னால் கொண்டு வாங்க. எங்கெங்கெல்லாமோ கொண்டு போனீங்கல்ல, தோல்விதான். ஆனா இப்ப இயேசுவுக்கு முன்னால கொண்டு வாங்க. திமிர்வாதக்காரனை எங்க கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இயேசுவுக்கு முன்னால. இப்ப இயேசு என்ன பண்றாரு? இப்போ இயேசு என்ன பண்றாரு? வாசிங்க சிஸ்டர், மார்க் 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாரு விசுவாசம்? கூரைய பிரிச்சு திமிர்வாதக்காரனை இறக்குனாங்க பாருங்க. அந்த விசுவாசத்தை இயேசு பார்க்கிறாருங்க. இப்போ அந்த விசுவாசத்தை நீங்க பாக்குறீங்களா? அந்த விசுவாசத்தை நீங்க பாக்குறீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்கள் விசுவாசத்தை கண்டு இந்த வேளையில நீங்க தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நீங்கள் இப்பொழுது உங்க பிரச்சனை மாறுவணிச்சு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க விசுவாசத்தை இயேசு பார்க்கிறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்க விசுவாசம். ஏன் விசுவாசம்? ஆமா, நீங்க இல்ல எனக்கு விசுவாசம் இல்லை அப்படி இல்லை. இப்போ விசுவாசித்து பாருங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, சுமக்க முடியல, சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, இந்த பிரச்சனை மாறுமா நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த பிரச்சனையை இயேசு மாற்ற போகிறாருங்க. ஆனா உங்க விசுவாசம் பாருங்க. அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அவருடைய விசுவாசம், உங்க விசுவாசம் பெருசா இருக்கணும். விசுவாசத்தை கண்டு இப்ப அவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த வேளையில திமிர்வாதக்காரனை நோக்கி விசுவாசத்தை பார்க்கிறாரு. இயேசு ஏற்றுக்கொள்றியா? மனசை ஒப்பு கொடுக்குறியா? அதான் ஒப்பு கொடுக்கல. பாரத்தை அப்படியே வச்சிருவாங்க. சில வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, பாரத்தை தூக்கிட்டு வருவாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க, ஜோமெல்லாம் முடிச்ச பிறகு பாரத்தை தூக்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் ஆண்டு சொல்லுவாங்க, பாரத்தை அங்கே வச்சிரு அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் முன்னால் வச்சிரு, முன்னால் வச்சிருங்க. திமிர்வாதக்காரர் அப்படின்னா அந்த பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, சுமந்துட்டு வந்தீங்கல்ல, ஒரு பிரச்சனையை சுமந்துட்டு வந்தீங்கல்ல, அந்த பிரச்சனையை இப்போ எங்கே வைக்கணும் தெரியுமா? இயேசுவுக்கு முன்னால வைக்கணும். இயேசுவுக்கு முன்னால வச்ச உடனே இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? இயேசு என்ன பண்றாரு? பிரச்சனையை பார்க்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இப்போ கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்துருங்க. கொண்டு வரீங்களா? கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசம் எப்படி கூரைய பிரித்து திறப்பாக்கி அந்த திமிர்வாதக்காரனை இறக்கி, இப்போ இயேசு எதை பார்க்கிறார் தெரியுமா? திமிர்வாதக்காரனை பார்க்கறதுக்கு முன்பதாக அவங்க விசுவாசத்தை கண்டு. ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும்? பெரிய காரியம் இல்லை, நீங்கள் விசுவாசிங்க. ஒரே ஒரு விசுவாசம். இப்போ இந்த நேரத்தில் கண்டுபிடிச்சு ஜெபம்ன்றீங்களா? உங்கள் விசுவாசத்தை கண்டு, உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு நிமிஷம் கண்ண மூடி. பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில் அவருடைய விசுவாசத்தை கண்டு, விசுவாசத்தை நீங்க பார்க்குறீங்க. அது மட்டுமல்ல, திமிர்வாதக்காரனை நீங்க பார்க்குறீங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். அப்படியானால் இந்த திமிர்வாதக்காரனுக்கு வந்த வியாதி எதனால தெரியுமா? பாவத்தினால. பாவத்தினால. கடந்த நாட்களில் பார்த்தோம், 18 வருஷமா வியாதி உள்ள அந்த அம்மாவை நிமிர முடியாமல் வைத்திருந்தது ஒரு அசுத்த ஆவி. ஆனால் திமிர்வாதக்காரனுக்கு இந்த படுத்த படுக்கை ஆகிறது காரணம் அவனுடைய பாவம். அதான் இயேசு சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா.
ஏதோ ஒரு பாரத்தை முன்னால வச்சு கண்ணீரோடு இருக்கிறாங்க. என் மகனுக்காக நான் எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணேன், என் கணவருக்காக ஜெபம் பண்ணு, எல்லாம் தோல்விதானே. என்னுடைய பேரனுக்காக, என்னுடைய பேர பிள்ளைக்க பேத்திக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய மாமியாருக்காக, என்னுடைய மருமகளுக்காக எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணி இன்னும் திருந்தலையே. என் மருமகன் திருந்தலையே. வேதனைப்படுறீங்களா? இன்றைக்கு அந்த வேதனையிலிருந்து இயேசு உங்களை விடுவிக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். அது திமிர்வாதக்காரனை போல இருக்கிற பிரச்சனையை ஆண்டவருக்கு முன்னால வச்சுட்டு நீங்க விசுவாசிங்க. இனி நான் அந்த திமிர்வாதக்காரனை நான் இப்படியே தூக்கிட்டு போக மாட்டேன். இந்த பிரச்சனையை இப்படியே நான் கொண்டு போக மாட்டேன். நான் இனி போகும்போது விடுதலையோடு போகிறேன். விடுதலையோடு போகிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியை முடிச்சு நீங்கள் போகும்போது ஒரு விடுதலை, டிவி நிகழ்ச்சியை முடிந்த உடனே ஒரு விடுதலை. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் இருதயத்தில் கை வச்சு, ஏசப்பா என் பிரச்சனையை மாற்றுங்க, ஏசப்பா திமிர்வாதக்காரனை போல இருந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கட்டும்பா. ஒரு விஷயம் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில் அருமையான நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் மனதார ஜெபிக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா. நீ அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன், விடுதலை கத்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துவம் இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அந்த அதிசயத்தை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். தொலைக்காட்சி மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும் செய்தியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அநேக தேவனுடைய வார்த்தை நீ கேட்டிருக்கிறீங்க, அநேகரை தேவன் தொட்டிருக்கிறாரு, நீங்கள் சுகம் பெற்றிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க, எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்களும் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளி அல்லது சனிக்கிழமை டிவி ஊழியத்திற்காக விசேஷமாக உங்களுக்கு அவங்க ஜெப குறிப்பு நீங்கள் அனுப்புறீங்களே, உங்களுக்காக நான் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, டிவி ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.